அன்பிற்குரியவர்களே, ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு குள்ளநரி ஒன்று காட்டுல உணவு தேடி பசியோடு இருந்துச்சு. சாப்பாடு சரியா கிடைக்கல. ஊர் பக்கமா வந்துச்சு. அங்க சுண்ணாம்பு கலக்கி வச்சிருந்தான் ஒருத்தன். அந்த தொட்டிகளை தவறி விழுந்துருச்சு. எந்திரிச்சா வெள்ளையாயிருச்சு. திரும்ப காட்டுக்கு வந்துச்சு. சுருக்கமா சொல்றேன், காட்டுக்கு வந்துச்சு. வந்த உடனே எல்லா மிருகமும் வித்தியாசமா பார்த்துச்சு. உடனே இது ஐடியா பண்ணுச்சு, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, வினோதமாக வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு, எல்லோரும் எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டுப்பட வச்சு அவ்வப்போது வேலை உணவையும் சாப்பிட்டுக்கிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கி அடிமை மாதிரி வாங்கி எல்லா உணவையும் சாப்பிட்டுக்கிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஓங்கி மழை பெஞ்சிச்சு. குள்ள நரியுடைய சாயம் வெளுத்து விட்டது. எல்லா மிருகங்களும் சேர்ந்து அதை அடிச்சு துரத்தி வெளியே அனுப்புறதாக ஒரு கற்பனை கதையை நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்றுதான் இந்த தமிழகத்திலே ஒரு குள்ள நரி ஒன்று சொற்ப காசுக்காக வேண்டி, அற்ப பணத்திற்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, சில விஷயங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையை தன்மேல் போர்த்திக் கொண்டு எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்று சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றி உன்று பிழைத்து கொண்டு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. இறுதியிலே ஆலிம்கள் என்ற பெருமழை வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யானவை, தவறானவை என்று குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு பிரித்து காட்டி மக்கள் விழிப்புணர்ச்சி பெற்ற போது அந்த குள்ள நரியினுடைய சாயம் வெளுத்தது. விரைவிலேயே அந்த குள்ள நரியை மக்கள் அனைவருமே சேர்ந்து விரட்டியடிக்கக்கூடிய, ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம் விரைவிலேயே அரங்கேற இருக்கிறது. அந்த குள்ள நரி யார் என்பதை பற்றி பெயரை கூறித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அப்படித்தானே அன்பிற்குரியவர்களே? அடுத்து சரி, எப்படி வேஷம்? இன்றைக்கு அந்த குள்ள நரியுடைய வேஷமும் கலைஞ்சு போச்சு, குள்ள நரியும் கலைச்சு போச்சு. இன்னைக்கு பார்த்தா பெருமாள் டிவியில அவங்களுடைய குட்டிகள் தான் வெளியே வருது தவிர குள்ள நரியை காணல. என்ன காரணம் தெரியல. வேஷம் கலைஞ்சதுனால கலைச்சு போச்சா என்னன்னு தெரியல. வீண் டிவியை பத்தி சொல்றீங்களோ? பொதுவாக எல்லாருமே பாக்குறேன். அடுத்து அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக சரி, வேஷம் எப்படி கலைஞ்சிச்சுன்னு சொல்லமா இல்லையா? மக்கள் எப்படி விழிப்புணர்வு பெற்றான்னு சொல்லமா இல்லையா? அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எதனால் அவர்கள் தங்கள் வாதத்தை முன்வைத்தார்களோ அதனாலேயே அவர்கள் கெட்டார்கள், வேஷம் கலைந்து போனார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று எதற்கெடுத்தாலும் குர்ஆன்ல இத்தனாவது ஆயத்து, இத்தனாவது ஹதீஸ் இதுல இப்படி சொல்றான், ஹதீஸ்ல இத்தனாவது, புகாரில இத்தனாவது பாகம், இத்தனாவது ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுது, இதுதான் உண்மை என்று சட்டங்களை புதுசாக சொன்னார்கள். அந்த புதுசான சட்டம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் கூட விவாதம் பண்ணலாம். வெறுக்கத்தக்கதாக, மக்களிடத்திலே வெறுக்கத்தக்கதாக இருந்தது. ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ, சந்தேகப்படக்கூடியதோ, அல்லது உணர்வுகளால் ஜீரணிக்கக்கூடியதோ அல்ல. ஜீரணிக்க முடியாத, மக்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில சட்டங்களை குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையிலே மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள். மக்களுக்கு இவர்கள் சொல்வது உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று விழிப்புணர்ச்சி பெற்றார்கள். உதாரணத்திற்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு சட்டங்கள் அவர்கள் சொல்லித் தந்தவைகள். உது செய்யாமலேயே தொழுகை, அதாவது உது செய்யாமலேயே குர்ஆனை தொட்டுக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலே குர்ஆனை லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். குர்ஆனை சுத்தவாதிகள் தவிர தொடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் போது குர்ஆனே கையில கிடையாது, பின்னாடிதான் குர்ஆன் வந்துச்சு. அப்ப அல்லாஹ் அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டிய குர்ஆன் லவ்வுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய குர்ஆன். எனவே அதை தொடுவதற்கு தான் ஒது வேண்டும், இந்த குர்ஆனை தொடுவதற்கு ஒது வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். லவ் மஹ்ஃபூல்னா எப்பங்க எங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது. இந்த உலகத்துல ஓதுறதுக்கு தான் குர்ஆன். லவ்வுல் மஹ்ஃபூல்ல போய் தொட்டு ஓதுறதுக்கு அல்ல. குர்ஆனை ஓதியதனுடைய பலனை பெறுவதற்கு தான் அங்கு சொர்க்கம். அங்க சொர்க்கத்துல போய் லவ் மஹ்ஃபூல்ல தொட்டு குர்ஆனை ஓதாமங்கிறது ஆண்டவனுடைய பிரச்சனை. இங்கு ஓதினால் அங்கு பிரதிபலன், அங்கு ஓதினால் இங்கு பிரதிபலன். அப்படி அல்ல, அங்க போய் தொட்டு ஓத முடியாது. கிறுக்குத்தனமான ஒரு சட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே வைத்தார்கள். இதுவாது பரவாயில்ல. இன்னும் ஒருபடி மேலே போய் மாதவிடாய், ஹைல் என்று சொல்லப்படக்கூடிய பீரியட்ஸ் டயத்திலே, மாதவிடாயுடைய நேரத்திலே பெண்கள் குர்ஆனை தொட்டு ஓதலாம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க செயல்! அதற்கும் ஹதீஸை ஆதாரமாக காட்டினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது, குளிச்சு முடிச்ச உடனே ஆயிஷா அல்லாஹ்ட்ட போய் துண்டு எடுத்துட்டு வாமா துடைக்கிறதுக்குன்னாங்க. ஆயிஷா அல்லாஹ் சொன்னாங்க, யார் சொல்லலாம், நான் ஹைல்காரியா இருக்கேன், மாதவிடாய்க்காரியா இருக்கேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைல் என்பது அது இருக்க வேண்டிய இடத்தில் தானே இருக்கிறது, உன் கையில இல்லையா, துண்டு எடுத்துட்டு வாண்டாங்க. பார்த்தீர்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வே கையில தொடராம் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
எனவே குர்ஆனை தொட்டு ஓதலாம் என்று ஆதாரத்தை எடுத்து காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, இவர்கள் குர்ஆனை துண்டினுடைய இடத்திலே எப்படி வைத்து கீழ்த்தரமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள், விழிப்புணர்வு கொண்டார்கள். அது ஒரு வெறுப்பிற்கு காரணம். இவர்கள் தரைமட்டமாவதற்கு அப்படி ஒரு காரணம். அடுத்தபடியாக அதே போன்றுதான் இன்னும் ஒரு மணி வேலை போய் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தம்மு வலஹமுல் ஹின்ஸீர். பண்டிகையினுடைய இறைச்சி ஹராம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே பண்டிகையினுடைய இறைச்சி தான் ஹராமு. பண்டிகையினுடைய எலும்பு, பண்டிகையினுடைய மத்த இதர ரத்தம், மற்ற பாகங்கள் எல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். இல்லை என்று சொன்னா அதையும் சேர்த்து சொல்லி இருப்பானே. எனவே மற்றவைகள் எல்லாம் ஹலால், இறைச்சி மட்டும் தான் ஹராம் என்பதாக சொல்லி காட்டினார்களே. இது மக்களுக்கு மத்தியிலே ஒரு கொந்தளிப்பையும் ஒரு கேவலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆகி போட்டது. என்னங்க, ஒரு சாதாரண பாமரன் கூட, ஒரு அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மற்ற மாற்று மத சகோதரர்கள் கூட அருவருக்கத்தக்க ஒரு பிராணியாக உலா வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிராணியினுடைய சூப்பை, எலும்பை, இறைச்சியை தவிர மற்ற பாகங்களை எல்லாம் செய்யலாம் என்று சாப்பிடலாம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்பது மக்களுக்கு மத்தியிலே அவனை பற்றிய ஒரு அருவருப்பை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே வரலாம். தொப்பி இல்லாம தொழுகலாம் என்று சொன்னார்கள், அது கூட பரவாயில்லைங்களாம். தொப்பி இல்லாமல் அதற்கும் ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கு. என்றோ ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொப்பி இல்லாமல் தலையிறந்த நிலையிலே தொழுதிருக்கலாம் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஏகப்பட்ட அதற்கு பின்னால் எத்தனையோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிம் அலல் கலானீஸ். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? முஷ்ரிகீன்கள் வெறுமனே தலப்பாகை கட்டுவார்கள், இந்த சிங்களம் கட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் முஸ்லிம்கள் தொப்பிக்கு மேல் தலப்பாகை கட்டுவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்க, இன்னும் சஹாபாக்களுடைய எத்தனையோ அற்புதங்களிலே, எத்தனையோ வரலாறுகளிலே சஹாபாக்கள் தலப்பாகை கட்டியதாக வரலாறு இருக்க, மக்காவிற்கு உள்ளே நுழையும் போது கூட பெருமானார் தலப்பாய் கட்டியிருந்தார்கள் என்று தலையை மறைப்பதற்கு எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்க, இவர்கள் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டு தொப்பியே அணிவது தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இதுல என்ன வேடிக்கையான விஷயம் தெரியுமா? தொப்பியே வேண்டாம், அணிய தேவையில்லை தொழுகையிலே என்று சொன்ன அந்த தலைவர், அவர் தொழுகையில மட்டுமல்ல, மேடையில தோண்டும் போதும் சரி, டிவியில தோண்டும் போதும் சரி தொப்பி அணிஞ்சுக்கிட்டு இருப்பார். இதுதான் தலைவருக்கும் தொண்டருக்குள்ள வித்தியாசம். ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், செய்ததைத்தான் சொல்லி காட்டினார்கள், சட்டமாக ஆக்கினார்கள். இதுதானே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஆனால் உண்மையான ரசூலுல்லாஹ் வழியை நாங்கள் காட்டுகிறோம், தூய இஸ்லாத்தை காட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நபி வழியை நாங்கள் பின்பற்றுகின்றோம் உண்மையாக என்று சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சாரு? அவர் தொப்பி போட்டிருப்பாரு, தொண்டர்கள் தொப்பி போட வேண்டாம்னு சொன்னார். இது ஒரு விஷயம். சரி, இது கூட பரவாயில்லைங்க. இன்னும் என்ன சொன்னார்? ஆக அன்பிற்குரியவர்களே, இது முடித்துட்டு அடுத்த சுற்றுக்கு வருகிறேன். ஆக ஒட்டுமொத்தத்திலே இத்தனை கீழ்த்தரமான விஷயங்கள் நடைபெற்றதன் காரணத்தினால் தான் மக்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள். இவர்களுடைய தரைமட்டம் வேஷம் களைவதற்கும், இவர்களுடைய சூழ்ச்சிகள், இவர்களுடைய கொள்கைகள் தரைமட்டமாவதற்கும் காரணம், பெரிதும் காரணம் மக்களுடைய விழிப்புணர்வு தான் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்து அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அற்புதமான வாதத்தை வச்சாங்க. ஆனா பொதுமக்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த அறிஞர்களா இருக்கிறாங்க. அந்த காலத்து மக்கள் மாதிரி ஏமாளிகள் கிடையாது, ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. அதனால இந்த வஹாபியர் சொல்ற கருத்தெல்லாம் சரியா இல்லையாங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறது இல்ல. சாதாரண வெளிப்பட சொல்றத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் எல்லாம் நல்லா மதிக்கிறாங்க. அத போய் சுத்தம் இல்லாவிட்டாலும் தொடலாம், ஓதலான்ற உடனே அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க மக்கள். இந்த கூட்டத்தின வஹாபியர்கள் எல்லாம் வெறுக்கத்தக்கவர்கள், இவங்க சொல்ற கேட்க கூட முடிவு கொண்டாங்க.